ஹலோ யாரு? ஹலோ மேடம், நான் திவாகர் பேசுறேன். ம். குக்கர் சர்வீஸ் செய்யணும்னு கால் பண்ணிருந்தீங்கல்ல? ம். நீங்க அனுப்புன லொகேஷன்ல தான் இருக்கேன். உங்க வீடு எங்க இருக்கு மேடம்? அங்க லெஃப்ட் சைடுல 23ன்னு ஒரு பெரிய போர்டு இருக்கும் பாருங்க. 23ங்களா? 21, 22, 23. இருக்கு மேடம். அந்த பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. சரிங்க மேடம். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம். மேடம், நீங்க தானே தனலட்சுமி? ஆமா. நான் தான் மேடம் திவாகர். வாங்க உள்ள வாங்க. ஆ. கொஞ்சம் இருங்க, நான் போய் குக்கர் எடுத்துட்டு வரேன். சரிங்க. இந்த குக்கர் தாங்க. அம்மா, என்ன ப்ராப்ளங்க? என்ன ப்ராப்ளம்னே தெரியலங்க. ஆனே ஆக மாட்டேங்குது. சரி, நான் செக் பண்ணி பார்க்கறேங்க. ம். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. தேங்க்ஸ் மேடம். ம். ஒன்றும் இல்லைங்க மேடம், ஒயர் கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஓ சரி அப்படியா? பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேடம். இனி ப்ராப்ளம் ஆகாது. ம். நல்லா ஒர்க் பண்ணுதுங்க. ஆ. எவ்வளோ ஆச்சுங்க? 500 ரூபா தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ம். தேங்க்ஸுங்க. ம். மேடம், நீங்க வந்தவாசிங்களா? ஆமா. நீங்க சிஎஸ்ஆர் ஸ்கூல்ல தானே படிச்சீங்க? ஆமா. நான் கூட அதே ஸ்கூல்ல தாங்க படிச்சேன். அப்படியா? ஆமாங்க, நீங்க என்னோட சீனியர். அப்படியா? நீங்க 12th கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது சார் சொன்னாருன்னு உங்க கிளாஸுக்கு வந்து பெரம்பெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். ம். நீங்க மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கங்க. என்ன ஸ்கூல்ல எல்லாரும் திவா திவான்னு கூப்பிடுவாங்க. ஒரு தடவை பிஇடி டீச்சர் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த பசங்க எல்லாரும் என்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இப்பதான் எல்லாம் ஞாபகம் வருது. ஏய் திவாகர், நீயா? ஆ, உன்னை ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. அதுக்கப்புறம் திரும்ப இப்பதான் பாக்குறேன். சரி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சரி, அந்த பிடி டீச்சரோட சைக்கிள் என்னதான் ஆச்சு? யாரோ திருடிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா அந்த சைக்கிளை நான் தான் திருடிட்டு போயிட்டேன்னு ஸ்கூல்ல எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டாங்க. சரி, இங்க என்ன பண்ற? உன் வீடு எங்க இருக்கு? நான் இங்க பக்கத்து ஏரியால தான் இருக்கேன். நான் பாலிடெக்னிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். இப்போ அதே கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் கம் டெக்னீஷியனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உங்களை இவ்வளவு நாள் கழிச்சு இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஆமா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, உள்ள வா, உட்கார்ந்து பேசலாம். ம். வா, வந்து உட்காரு. ம்.
இங்க வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா எனக்கு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியா? ம். ஆ, ம். சரி, உங்க வீட்டுக்காரர் எங்கங்க? அது அது ஆ, வந்து அ, இங்க பாருங்க, சும்மா அவரை பார்க்கலான்னு தான் கேட்டேன். என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சரி, வேற ஏதாவது பேசுவோம். விருப்பம் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. இறந்துட்டாரா? நீங்க 2 பேரும் படிக்கும்போது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல? நம்ம ஊர்ல எல்லாரும் உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும். உண்மைதான். ஆனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அவரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சுங்க? எங்க அப்பா அம்மா இங்க வந்து என்ன திரும்ப ஊருக்கே கூட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எனக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவர் கூட கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்குள்ளேயே இறந்து போயிட்டாரு. அப்படிங்களா? நான் இப்போ இங்க இந்த வீட்ல தனியா தான் இருக்கேன். இது என் 2வது வீட்டுக்காரரோட வீடு. அவர் போனதுக்கு அப்புறம் நான் இங்க தனியா தான் இருக்கேன். சரி, உங்க 2வது வீட்டுக்காரு இறந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் ஏதாவது பண்ணிக்கலாம்ல? இன்னொரு கல்யாணமா? முதல் கல்யாணம் நான் ஆசைப்பட்டவரோட நடந்துச்சு. ஆனா அவர் இறந்துட்டாரு. 2வது கல்யாணம் எங்க அப்பா அம்மா எனக்காக பார்த்து வச்ச பையனோட நடந்துச்சு. ஆனா அவரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. ஹம், நீ சொன்ன மாதிரி தான் எல்லாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் இறந்து போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஒருவேளை என்னோட துரதிர்ஷ்டத்தால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்களோன்னு அப்பப்போ என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது? அந்த கடவுள் நான் தனியா தான் வாழணும்னு என் தலையில எழுதியிருக்காரோ என்னமோ. யாரால என்ன செய்ய முடியும்? நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா வாழ முடியுமா? அதனாலதான் இருக்கிற கொஞ்ச காலமும் இப்படியே தனியா வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கிறது தான் எனக்கும் மத்தவங்களுக்கும் நல்லதுன்னு தோணுது. அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என் கஷ்டத்தெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னா என் மனசுல இருக்கிற பாரம் குறையுமேன்னு நினைச்சுதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ம், ஆமாங்க, நீங்க சொன்னது கூட கரெக்டு தான். சரிங்க, லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேன். ம். அதான் வீடு தெரிஞ்சிருச்சுல்ல, எப்போவாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது உங்களை வந்து நான் பார்க்குறேன். சரிங்களா? சரி, அப்பப்போ இங்க வா, உன்கிட்ட நிறைய பேசணும். ம், சரி. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை இங்க பார்த்ததுல உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, அப்புறம் பார்ப்போம். ம். ம்.